நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் கல்வி நிதி தொடர்பாக காரசார விவாதம். அவைத் தலைவரின் இருக்கை கருகே சென்று திமுக எம்பிக்கள் முழக்கமிட்டதால் அமளி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக மத்திய அரசு நிதி விடுவிக்காததை ஏற்க முடியாது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பேச்சு. The school education children, is it right to use it as a revengeful tool against the state government, which is actually திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை அழிக்கிறது. மும்மொழி கொள்கையை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம். PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திடுவதை தடுத்த சூப்பர் முதலமைச்சர் யார் என்றும் கேள்வி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக எம்பி கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ். தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என மக்களவையில் பேசியது வருத்தம் அளிக்கிறது என மக்களவையில் பேச்சு. We have issues with the NEP. It cannot be accepted in total, and the funds have to be released, and he's requested the funds to be released. So Tamil Nadu or the Tamil MPs from Tamil Nadu have never. தமிழ்நாடு எம்பிக்கள் மீதான விமர்சனத்திற்கு தர்மேந்திர பிரதான் வருத்தம். திமுக கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தமது கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார். பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களை தர்மேந்திர பிரதான் அவமானப்படுத்துவதை பிரதமர் மோடி ஏற்கிறாரா? எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. திமுக மற்றும் அக்கட்சி எம்பிக்கள் குறித்த மத்திய அமைச்சரின் கருத்து சரியானதே. கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியும் என்றும் முதலமைச்சருக்கு பதிலடி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். உருவபொம்மையை எரித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 515 கோடி ரூபாய் மதிப்பில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொடக்கம்.
நாட்டின் தொழில் நுழைவு வாயிலாக தமிழ்நாடு திகழ்கிறது. உலக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முகவரி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அந்த மாநிலத்தின் தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாட்டிற்கான 2025-26 ஆண்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டது பாமக. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 50% உயர்த்தப்படும் என நிதிநிலை அறிக்கை. தாவேக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சி தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு. இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்த இஸ்லாமியர்கள் விஜயின் பாதுகாவலர்களால் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. யூடியூபர் திவ்யா கள்ளச்சி உள்ளிட்ட 3 மீது பாய்ந்தது குண்டாஸ். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் நடவடிக்கை. கரூரில் பட்ட பகலில் அரசு கல்லூரி மாணவி கடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. ஆம்னி வேனில் மாணவியை கடத்திச் சென்ற கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவம். 3 சிறுவர்களை கைது செய்து ஸ்ரீ வைகுண்டம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. திருவண்ணாமலை அருகே நீலந்தாங்கல் பகுதியில் புதுச்சேரியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி கொலை. தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடும் வேட்டவலம் போலீசார். லண்டனில் தனது முதல் சிம்பொனி அரங்கேற்றி சென்னை திரும்பினார் இசைஞானி இளையராஜா. விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பான வரவேற்பு. நான் இசைக்கடவுள் இல்லை என்று இளையராஜா பேட்டி. பல்வேறு நாடுகளில் சிம்பொனியை அரங்கேற்ற உள்ளதாகவும் தகவல். சென்னை தலைமைச் செயலகம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வேன் மீது கார் மோதி விபத்து. படுகாயமடைந்த பள்ளி மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாள் கோலாகலம். சுவாமி சண்முக பெருமான் வெள்ளை சாந்தி பச்சை கடைசல் சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. போச்சம்பள்ளி அருகே சோப்பனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் கட்சித் துண்டோடு நடனமாடிய விவகாரம். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல் போராட்டம். திருச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழியிழந்தோர் பள்ளி விடுதியில் மாணவி தற்கொலை செய்த சம்பவம். மாணவியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். திருவள்ளூரில் அரசு பள்ளி மாணவர்களை கட்டட பணிக்கு செங்கல் சுமக்க வைத்த ஆசிரியர்கள். வீடியோ எடுத்த நபரை ஆசிரியர்கள் வெளியே போக சொல்லும் வீடியோ காட்சிகள் வெளியானது.
தூத்துக்குடி அருகே கட்டுப்பாட்டு இழந்த கண்டெய்னர் லாரி கார் மீது மோதி விபத்து. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. பல்லடம் அருகே இரவு நேரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற இளைஞர். சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் போராட்டம். மேடை சரிந்து விழுந்ததால் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் படுகாயம். சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் மகனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை திடீர் நடவடிக்கை. சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் அழைத்து வரப்படுவதாக நாசா அறிவிப்பு. அர்ஜென்டினாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. கலிபோர்னியாவில் நடைபெற்று வரும் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி. செட்சிபாஸ் டேனியல் மெத்வதேவ் 2ஆம் சுற்றுக்கு முன்னேற்றம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். முத்துவேல் பாண்டியனின் வேட்டை ஆரம்பம் என போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. நயன்தாராவிடம் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு. இறுதி விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம்.